வழக்கம் போல் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நாம் சந்திப்பது வழக்கம். இடையிலே சில வியாழக்கிழமை நாம் சந்திக்க முடியவில்லை. இது 38வது வியாழக்கிழமை சந்திப்பு. 38வது வியாழக்கிழமை சந்திப்பு. இந்த சந்திப்பிலே நீங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு அது எந்த கேள்வியாக இருந்தாலும் எப்பொழுதும் நான் பதில் சொல்வதுண்டு. இதை கேள், இதை கேட்காதே என்று சொல்லும் வழக்கம் அந்த காலத்திலிருந்து உண்டு. ஊடக நண்பர்கள் எந்த கேள்வியை வேண்டுமானாலும் கேட்கலாம். இப்போ கேளுங்க, நீங்கள் கேளுங்க. ஒவ்வொருத்தரும் கேட்கணும். கடந்த முறை சென்னை வந்தப்ப பேச்சுவார்த்தை டிராவல முடிஞ்சிச்சுன்னு சொன்னீங்க. இந்த முறை அடுத்த முறை சென்னை போய் ஒரு 4 நாள் மேலே தங்கியிருந்தீங்க. கடந்த முறை 4 நாள் தங்கியிருந்தேன் சென்னையில். இந்த ஊடக நண்பர்கள் படுத்திய பாடு கொஞ்சம் நெஞ்சமல்ல. எங்கே போனாலும் அங்கே ஒரு 10 பேர். ஆனாலும் நண்பர்களிடம் ஏன் கடுமையாக நடந்து கொள்ள வேண்டும்? அதனால் அவர்கள் கேட்கிற, எதிர்பார்க்கிற அல்லது எதிர்பாராத கேள்விகளுக்கு விடை சொல்லிவிட்டு வந்தேன். இப்பொழுது நீங்கள் கேளுங்க. கடந்த முறை பேச்சுவார்த்தை டிராவல முடிஞ்சுன்னு சொன்னீங்க ஐயா. திரும்ப சென்னைக்கு 4 நாள் போயிருந்தீங்க. திரும்ப பேசுனீங்களா? குருமூர்த்தி உள்ளிட்டவர்களும் சந்திச்சிங்களா? பேசணும், பேசிக்கொண்டிருக்கிறோம், பேசிக்கொண்டே இருக்கிறோம். எப்பயா முடிவு வர்றதுக்கு? முடிவு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும்ல. முடிவு என்ன வரல. உங்களுடைய வாழ்த்துக்களோடு அந்த முடிவு வரலாம். நீங்கள் வாழ்த்து தானே செய்வீங்க, வாழ்த்து செய்வீங்கள்ல. ஐயா, தந்தைய தினத்தில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உங்களிடம் மன்னிப்பு கேட்டாங்க. அந்த மன்னிப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ள எப்படி பார்க்குறீங்க? ஏற்றுக்கிட்டீங்களா? இது மன்னிப்பு இல்லை அப்படின்றது பிரச்சனை இல்லை. அது நான் சொன்ன மாதிரி, நான் விரும்பிய மாதிரி என்னால் தொடங்கப்பட்ட இந்த கட்சி 96,000 கிராமங்களுக்கு நான் சென்று வளர்த்த இந்த கட்சிக்கு நான் சென்ற முறை சொன்னேன், மீண்டும் சொல்லுகிறேன். எத்தனை முறை வேண்டுமானாலும் எதைத்தான் சொல்லுவேன். இந்த கட்சிக்கு என் மூச்சிருக்கும் வரை நான் தலைவர். அவருக்கு என்னன்னா உங்களுக்கு தெரியும், செயல் தலைவர்னு கொடுத்துருக்கோம். இது கலைஞருடைய, மறைந்த என் நண்பர் கலைஞருடைய பாணி. அவர் 94 வயசு வரைக்கும் சக்கரை நாற்காலியில் இருந்துன்னு கட்சிக்கு தலைவராகவும் ஆட்சிக்கு தலைவராகவும், அதாவது முதல்வர் இருந்தார். இப்பொழுது முதல்வராக இருக்கிற மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் முணுமுணுக்கவில்லை. அப்பொழுது வேறு இந்த செய்திகளும் சொல்லவில்லை. நீங்களும் நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் கூட்டம் கூட்டமாக போய் ஸ்டாலினை துரத்தவில்லை.
ஆனால் நீங்கள் என்னை துரைத்து கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் இப்பொழுது நானே உங்களை வலிய வரவழைத்து, ஏனென்றால் வியாழன் என்றால் உங்கள் நினைப்பு, உங்களுக்கும் என் நினைப்பு வரும்போது வியாழக்கிழமை ராமதாஸ் பார்க்குற வழக்கமாச்சே அப்படின்னு வந்திருக்கிறீர்கள். நீங்கள் கட்சியிலேருந்து நிர்வாகிகளை தொடர்ந்து நீக்கி அறிவிப்பு வெளியிட்டீங்க, புதிய நிர்வாகிகள் நியமிக்கிறீங்க. அதே சமயம் அன்புமணி சார் வந்து அதே நிர்வாகிகள் தொடர்வார்கள்னு அவர் ஒரு கடிதம் அனுப்பியிருக்காரு. இது என்னோடு ஆதி காலத்திலிருந்து கிளை செயலாளராக, ஒன்றிய செயலாளராக, அப்புறம் மாவட்ட பொறுப்புகள் இதெல்லாம் ஏற்று ஏதோ ஒரு பொறுப்பில் இருந்து தன்னலம் கருதாது தொண்டாற்றிய, மக்களுக்கு தொண்டாற்றிய, கட்சியை வளர்த்த அவர்களுக்கு தான் நான் ஒதுக்கப்பட்ட அவர்களுக்கு இப்பொழுது நான் அவர்களுக்கு பொறுப்புகளை, நல்ல பொறுப்புகளை கொடுத்திருக்கிறேன். இன்னொன்று, இந்த பொறுப்புகள் நிலைத்து நீடித்து இருக்கும் என்றும் நேற்று அவர்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதனால் அவர்களுடைய அச்சத்தையும் போக்கியிருக்கிறேன். இது ஏதாவது தற்காலிக பொறுப்பா அப்படின்ற ஒரு அச்சம், இது நிரந்தர பொறுப்பு என்று அவர்களுக்கு சொல்லியிருக்கிறேன். 60வது மணநாள் விழாவை கொண்டாடினீங்க, குடும்பத்தில் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. திரு அன்புமணி ராமதாஸ் வரல, உங்களுடைய மனநிலை அந்த நேரத்தில் எப்படி இருக்கு? 60வது மணநாள் விழாவுக்கு வந்து குடும்பத்தில் மற்றவங்க வந்திருந்தாங்க, திரு அன்புமணி ராமதாஸ் குடும்பத்தினர் வரல, உங்களுடைய மனநிலை இப்போ எப்படி இருக்கு? நீங்கள் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுதா? குழந்தை எத்தனை? 2 குழந்தை. 2 குழந்தை. நான் என் வயசில், அல்லது என் வயசு கூட வேணாம், உங்களுடைய 25வது மன விழா, அதுக்கு உன் பிள்ளை வரலன்னா, அல்லது உன் பெண் தெய்வம் வரலன்னா, பெண் தேவதை வரலன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதே மனநிலை தான். ஐயா, நம்ம தைலாபுரம் தோட்ட வாசல்ல எப்போதும் பேனர் இருக்கும், ஐயா போஸ்டரும் அன்புமணி ராமதாஸ் போஸ்டர் இருக்கும். 2 நாளுக்கு முன்னாடி அந்த போஸ்டர்லாம் கிழிக்கப்பட்டிருக்கு. இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இது எதை காட்டுங்க? யாராவது விஷயங்கள் செய்திருப்பாங்க. அதை யாராவது எந்த ஃபோட்டோவையும் ஒட்டலாம், அதை கிழிக்கக்கூடாது. அது நல்ல பண்பாடு அல்ல. ஏதோ ஒரு விஷயங்கள் இப்படி செய்து அதை உங்களை விட்டு கேள்வி கேட்க சொல்லி, இல்லை இல்லை, இப்போ கேட்குறீங்கள, இப்போ அந்த கேள்வி கேட்குறீங்கள, கீழ்ச்சி எழுதுன்னு நீங்கள் கேட்குறீங்களே, அதான் சொல்கிறேன். நீங்கள் இப்போ அதை கேட்குறீங்க, அதை பற்றி கேட்குறீங்க. எனக்கு யாரும் சொல்லவும் இல்லை அது மாதிரி. ஏன்னா யாரா பண்ணது அது எனக்கே தெரியாது. யார் படத்தையும் கேட்கக்கூடாது. முருகர் மாநாடு மதுரையில் வந்து நடத்துனாங்க. உங்களுக்கு ஏதாவது அழைப்பு வந்துச்சா? குறிப்பாக வந்து சமூக நீதி பெரியார் கொள்கையை தாங்கிட்டு நீங்கள் வந்து பெரியாரையும் அண்ணாவையும் அங்கே விமர்சனம் பண்ணியிருக்காங்களே, இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? யார் நடத்தாங்க? இந்து முன்னணி பிஜேபி சேர்ந்து மதுரையில் முருகர் மாநாடு நடத்துனாங்க. உங்களுக்கு ஏதாவது அழைப்பு வந்து? எல்லா கட்சி தலைவருக்கும் அழைப்பு விடுத்தாங்க. எனக்கு அழைப்பு வரல. பெரியார் மற்றும் அண்ணாவை வந்து ஒரு கொச்சைப்படுத்தும் விதமாக வந்து அங்கே ஒரு வீடியோலாம் காட்சிப்படுத்தியிருக்காங்க. இந்த இதை எப்படி பார்க்குறீங்க? இது எப்படி பார்க்குறது? இதெல்லாம் வருந்தக்கூடிய விஷயத்தை போய் எப்படி பார்க்குறது? தமிழ்நாட்டிலிருந்து மறைந்த, தமிழ்நாட்டு மக்களுக்கு தொண்டு செய்து, தமிழ்நாட்டு மக்களுடைய உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவர்களை, யாராக எந்த தலைவராக இருந்தாலும் அவர்களை கொச்சைப்படுத்துவது கூடாது. இதை அரசியல் கட்சி நடத்துகிற எல்லோருக்கும் என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன். எந்த தலைவரையும், மறைந்த தலைவர்களை நாம் கொச்சப்படுத்தக்கூடாது. கொள்கை வேறுபாடுகள், மாற்றங்கள், அவர்கள் சொன்ன கருத்துக்கள்
இவர்களுக்கு ஒவ்வாமையாக, அதாவது முரண்பாடுகள் இருந்தாலும் அதை இந்த கருத்துக்கு நான் மாறுபடுகிறேன் என்று சொல்லலாமே தவிர அந்த தலைவர்களை குச்சப்படுத்தக்கூடாது. நேற்று சேலம் எம்எல்ஏ அருணுக்கு புதிய பதவி வழங்குனீங்க. ஆனால் அவருடைய மாவட்ட செயலாளர் பதவியை நேற்று மாலை வந்து அன்புமணி அவர்கள் நீக்கிட்டாங்க. இதுக்கு அருண்கிட்ட கேட்கும்போது கட்சிக்கு தலைவர் போடுறதும் நீக்கிறதும் ஐயாவுக்கு மட்டும்தான் அதிகாரம், வேற யாருக்கும் இல்லை. சரியாக மிக சரியாக சொல்லியிருக்கிறார். அதனால் அவர் மாவட்ட செயலாளர் தான். அந்த பொறுப்பை அருள் ராஜரத்னத்துக்கு கொடுத்துட்டோம். அவருக்கு மாநில இணை பொதுச் செயலாளர், மாநில இணை பொதுச் செயலாளர் பொறுப்பை கூடுதலாக அவருக்கு கொடுத்துருவோம். அருள் அன்புமணி ரொம்ப நல்லவர், நல்ல கட்டமைப்பு பண்றாங்க. அவரை சுத்தி ஒரு 5 பேர் இருக்காங்க. அவங்க பேச்சாளர் கேட்டு ஐயா வந்து செயல்படுறாங்க. ஒரு மாயையில சிக்கி இருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த மாயை யாரையா? அந்த மாயை தெரியாது. அதை ஒரு 1001 கோயிலுக்கு போய் பூஜை பண்ணி விபூதியோ குங்குமோ ஏதோ இட்டு அதன் பிறகு ஒரு தெளிவு ஏற்படணும். அது என்னால் போக முடியாது. அது போக முடியாதனால அந்த கேள்விக்கு தற்காலிகமாக தற்பொழுது உங்களுக்கு பதில் சொல்ல முடியவில்லை. ஐயா, அந்த மாதிரி கீழடியோட ஆய்வு முடிவுகளை வந்து மத்திய அரசு ஏத்துக்கல, இன்னும் அறிவியல் பூர்வமா ஆதாரங்கள் வேணும்னு கேட்குறாங்க. மத்திய அரசு வந்து தொடர்ந்து தமிழ்நாட்டை வந்து இது போன்ற தமிழ் கலாச்சாரங்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க. அந்த காலத்திலேருந்து அண்ணா காலத்திலேருந்து அண்ணா என்ன சொல்கிறது தெரியுமா? தெற்கு தேய்கிறது வடக்கு வாழ்கிறது என்று சொன்னார். அது திராவிட நாளில் தொடர்ந்து எழுதுவார். இப்போது எனக்கு கூட படிக்கணும்னு தான் ஆசை, வேணும் நேரம் இல்லை. அந்த பழைய திராவிட நாள் பத்திரிகைலாம் வாரத்தோடு ரொம்ப நல்லா எழுதுவார். பொதுக்குழு கூட்ட நடவடிக்கை அதுக்கான நடவடிக்கை தான் எடுக்கணும். பொதுக்குழு கூட்டம் தேர்தல் நெருங்கிற சமயத்தில் பொதுக்குழுவை கூட்டி என்ன முடிவு எடுக்கலாம் என்று பொதுக்குழு, செயற்குழு, மற்ற மாநில பொறுப்பாளர்கள் எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டு அதன் அடிப்படையில் அதுக்கு முன்னால் பொதுக்குழுவுக்கு முன்னால் நிர்வாகக்குழு, செயற்குழு, மாநில செயற்குழு, இது ரெண்டையும் கூட்டி அவருடைய கருத்துக்களை கேட்டு கடைசியில் பொதுக்குழு. தலைவர் பதவி முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. 3 ஆண்டுகள் தான் தலைவர் பதவி நீடிக்கும். இப்போ தலைவர் பதவி முடிஞ்சிருச்சு. இப்போ தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்காக பொதுக்குழு கூடுமா, இல்லை தேர்தல் சமயத்தில் தான் பொதுக்குழுமா, இடைப்பட்ட நேரத்தில் எப்படி? அதாவது நான் தான் தலைவர் ஆகிட்டேன். அப்புறம் கட்சியின் தலைவர் ஆகிட்டேன். ஆனால் தேர்தல் சம்பந்தமான உத்திகள் அல்ல, அணி எந்த அணியில் சேர்றது, யாரோட கூட்டு, இதெல்லாம் முடிவு செய்ய வேண்டியது பொதுக்குழு. அது தேவைப்படும் நேரத்தில் அந்த பொதுக்குழுவை கூட்டி அந்த பொதுக்குழுவினுடைய உறுப்பினர்கள் அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு அதை முடிவெடுப்போம். ஐயா, கௌரவ தலைவர் ஜி.கே. மணி அவர்களுடைய மகன், அதே போல் வந்து நம்ம முகுந்தன், இவங்க 2 பேர்த்தையும் இளைஞரணி தலைவரா அன்புமணி வந்து அவங்க ஏத்துக்கல மாட்டாரு. எதற்குயா, என்ன காரணம்? யாமறியேன் பராபரமே, யாமறியேன் பராபரமே, யாமறியேன் பராபரமே. ஓ, இப்படிதான் இளைஞரணி தலைவர் போட்டுதானே ஆகணும். போட்டுதான் ஆகணும். அது எப்போ போட போறோம்? அது போட்டு அந்த பிரச்சனைக்கு ஓரளவு முடிவு வர வாய்ப்பு இருக்குல்ல? சொல்லுவாங்க. இந்த நீங்கள் சொல்கிறீங்களா பொதுக்குழு எப்போ குழுன்னு, அந்த பொதுக்குழு கூடும்போது அதில் கூட அறிவிப்போம். அதுலேயும் அறிவிப்போம், இல்லைன்னா அதுக்கு முன்னால் தேவைப்படின் அறிவிப்போம். ஐயா, அன்புமணி யாராவது பின்னின்று இயக்குவதா நினைக்கிறீங்களா? ஐயா, அன்புமணியை யாராவது பின்னின்று இயக்குவதா நினைக்கிறீங்களா?
அன்புமணியை யாராவது பின்னின்று இயக்குகிறார்களா அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு கேட்குறேன். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? சும்மா பத்திரிகையாளர் நீங்கள் எதை வேணாலும் ஃப்ரீயாக சொல்ல முடியும். எதை வேணாலும் கேட்கலாம், எதை வேணாலும் சொல்ல முடியும், எதை வேணாலும் எதையும் கிரிட்டிசைஸ் பண்ணலாம். ஆனால் அரசியல்வாதி நாங்கள் அப்படி பண்ண முடியாது. ஏன்னா ஒரு இது சொல்லிட்டுன்னு வச்சுக்க உடனே மாட்டிடணும். ஒரு 50-100 கேள்வி நீங்கள் கேட்பீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஐயா, இப்போ என்னன்னா உங்களுக்கு பிறகு இயல்பாகவே அன்புமணி தான் தலைவர் அப்படிங்கிற அந்த நிலையில ஏன் அன்புமணி வந்து தலைவர் பதவிக்கு இவங்க மல்லு கட்டணும்? இல்லை, இப்போ அவருக்கு நல்ல பொறுப்பு கொடுத்துருக்கோம். செயல் தலைவர், எல்லா பொறுப்போட சிறந்தது செயல் தலைவர். ஏன்னா ஒரு கட்சியினுடைய வளர்ச்சிக்கு செயல் தலைவர் மிக மிக முக்கியம். அதனால் அந்த பொறுப்பை கொடுத்துடுறோம். அவர் அதை ஏற்க மாட்டேன்னு சொல்கிறார். அந்த பொறுப்பை ஏற்றுக்கினா பிரச்சனையை தீர்ந்து போச்சு. தலைவர் பொறுப்பு வேணுங்கிறாரு. தலைவர் பொறுப்பை தான் இவ்வளோ நாள் வச்சுருந்தார்ல, 3 வருஷத்துக்கு மேலே வச்சுருந்தார். இப்போ எனக்கு இந்த வயசில் கொஞ்ச நாள் நீ தலைவர் பொறுப்பை ஏறேன்னு எனது மனசு சொல்ல, அப்புறம் இந்த மனசையும் கேட்டேன். மனசு சொல்லிச்சு, 96,000 கிராமங்களுக்கு போய் இரவு பகல் என்று பாராமல், காடு மழை என்று பாராமல், உணவை பற்றி கவலைப்படாமல், கஞ்சோ கூழோ மக்கள் கொடுக்குற அதெல்லாம் குடித்து அவர்கள் எனக்கு வெற்றி திலகமிட்டு ஆரத்தி எடுத்து கடைசியில் அந்த ஆரத்தி தட்டில் ₹1 நாணயத்தை கொடுத்து, ஐயா, அப்போ டாக்டர் என்ன சொல்லுவாங்க, ஐயா இதை வச்சுங்க, வேணாம் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஒவ்வொரு தேர்தலில் ₹1 கொடுங்க, ஒரு ஓட்டும் கொடுங்க, ரூபாய் 1 கொடுங்க, ஒரு நோட்டும் 1 கொடுங்க, ஒரு ஓட்டும் 1 கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோஷம் வச்சோம். அந்த வகையில் இப்படி பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு சோதனைகளை எல்லாம் தாங்கி ஏச்சு பேச்சு விமர்சனங்கள் மற்ற கட்சிகள் இதையெல்லாம் தாங்கி அவர்களுக்கு பதில் சொல்லி நாகரிகமாக நளினமாக, இந்த 2 வார்த்தையும் கலைஞர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கினேன். நாகரிகமாக நளினமாக பதில் சொல்லணும்னு சொல்லுவார். அதை கற்றுக்கினேன். அதே மாதிரி தான் இப்போ சொல்லிகிட்ருக்குறேன். ஆனால் நான் பட்ட பாடு இந்த கட்சியை இந்த அளவுக்கு கொண்டு வருவதற்கு இந்தியாவிலே பிறந்த எந்த தலைவரும் பட்டிருக்க மாட்டார்கள். அவ்வளோ பாடுபட்டு இது கடைசி நேரத்தில் இந்த மனசு, நீ கொஞ்ச நாளைக்கு நீ மூச்சுற வரைக்கும் தலைவராக இருந்து போய இன்னமும் பதவி சுகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சுகத்தை நான் விரும்பி இருந்தால் மத்தியிலே எந்த பொறுப்பும் எனக்கு கிடைத்திருக்கும். அந்த அளவுக்கு 4-5 பிரதமர்களோடு நெருங்கி பழகியவன் நான். இப்பொழுது இருக்கிற பிரதமர் மோடி அவர்களும் என்னோடு நட்பாக இருக்கிறார். அவருடைய அன்பை சேலத்திலே எப்படி வெளிக்காட்டினார் என்பது உங்களுக்கு தெரியும். கட்டிப்பிடித்து இறுக்கமாக, ஏதோ ஒரு ஊடகத்தில் கூட சொன்னாங்க, காற்று கூட போகாது போகிறது, அப்படி 2 பேரும் கட்டிப்பிடிச்சினாங்கன்ட்டு. அப்படியெல்லாம் பழகியிருக்கிறோம். ஆனால் இந்த பதவி சுகம் அரசு கட்டில் அது நான் போக மாட்டேன். எப்போவும் அப்படி ஒரு சத்தியம் செய்திருக்கிறேன். இந்த பதவி சுகம், அந்த பதவி எந்த பதவியும் இல்லை. இது நானே உருவாக்கிய, சுயம்புவாக உருவாக்கிய, தனி மனிதன் உருவாக்கிய இந்த கட்சி இவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கி
நிறைய சட்டமன்ற உறுப்பினர்களையும் மத்திய அமைச்சர்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் உருவாக்கி அவர்களை ஆள வைப்பார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.